வாயை திறக்காமலே நீங்கள் இப்போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறீங்க. அதாவது வித்தவுட் எனி லிப் மூமெண்ட், வாயை திறந்து வாய்ஸ் வெளியாகாமல் வித் அ மவுத் ஷாட் இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே லவ் LOVE லவ்ன்ற வார்த்தையை சொல்ல போகிறீங்க. டூ இட் நவ். ஓகே, இப்போது ட்ரை டு திங்க் யார் அந்த லவ்ன்ற வார்த்தையை உங்ககிட்ட சொன்னால், இப்போது யார் அந்த லவ்ன்ற வார்த்தையை ஹியர் பண்ணா, பார்த்தா இல்லை ஃபீல் பண்ணா? நீங்கள் தானே. வாயை மூடி இருந்தாலுமே நீங்கள் லவ்ன்ற வார்த்தையை உள்ளுக்குள்ளே சொன்னீங்க. அண்ட் அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதை நீங்கள் ரியலைஸும் பண்ணீங்க இல்லையா? எஸ், தட்ஸ் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன், imagination and also our powerful inner voice. இப்படி தான் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷனில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. இன்னவே நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்குமே அஃபர்மேஷன்ஸ், எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்கும் வந்து பொருந்தாது. இப்போ மேக்ஸிமம் ஒரு சுச்சுவேஷன், மேக்ஸிமம் டிப்ரெஷனில் இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு, காசு பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் அ மணி மேக்னெட் அப்படின்னு சொன்னால் மேபி பிகினிங்கில் அவங்க டிப்ரெஷனில் போகிற வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும். இல்லை அவங்க கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷனுமே அதிகமாக இருக்கும். ரைட்? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் only about power to attract something that you want, but manifestation is about declaring things, making assumption through your vibration. No matter நீங்கள் என்ன டெக்னிக் பண்ணாலுமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலன்னா, இமோஷன்ஸ் இல்லைன்னா, தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் யாரை வேணாலும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், என்ன டெக்னிக் வேணாலும் செய்யலாம். பட் அந்த சொல்கிற வார்த்தைக்கு, எழுதுகிற விஷயத்துக்கு, விஷுவலைஸ் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்கலன்னா, things not going to happen for you. Because நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், when you're doing a lot of techniques, நீங்கள் உங்கள் செல்ஃபை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்பு இது நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்கும், நம்பு. ஆக்சுவல் பவர் வந்து இட்ஸ் நாட் அபவுட் கன்வின்சிங் யோர் செல்ஃப். இது வந்து சில பேருக்கு இது பொருந்தும், அதான் எப்படி அதை பண்ணுறதுன்னு வழிமுறை இருக்குது. ஆனால் சில பேருக்கு அது பொருந்தாது, சில பேருக்கு அது டிப்ரெஷனில் போய் விட்டுரும். ஏ பிகாஸ் இப்போது நான் என்னோடய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 1000 ringgitக்கு சேவிங்கில் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 400 to 500 லட்சம் நீங்கள் வந்து கவலைப்படாமல் த லா ஆஃப் மணி நீங்கள் வெளியாக்கும் போது, சின்ன சின்ன ஜாமான் வாட்ஸனில் வாங்குறீங்க, ஒரு பிடிச்ச சாப்பாடு வாங்குறீங்க, அப்புறம் இப்போ தான் நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, ஷீன் அந்த மாதிரிலாம், நல்ல சட்டைங்க வாங்க, இந்த மாதிரிலாம் வாங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பவரை நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறீங்க. யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப், I am capable of getting anything I want just like that, instantly, happily, peacefully, respectfully நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்ட்டுனா, லாஜிக்கல் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி, ஓகே இப்படி தான் வாழணும், பட்ஜெட்டாக இருக்கணும், அது தப்பு இல்லை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் தான் மாற்றம் ஏற்படும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க முடியாது, எனக்கு சம்பளம் பத்தலைன்ட்டு அதை பற்றி யோசித்து ஆளுங்கிட்ட சொல்லி கவலைப்பட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் வேர்ஸ்ட் எனர்ஜியை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ ஃபார் அஸ் டு டிஸ்கஸ் ஃபர்தர், ஏன்னா எல்லாரும் சுச்சுவேஷனுமே வந்து ஒன்று கிடையாது. எல்லாரும் வளர்ந்து வந்த விதம், இன்னர் சைல்டு அவங்க ஹீல் பண்ண போகிற விதம், அவங்க ஒதிட பார்க்குற விஷயம், அவங்களுக்குள்ளே தெரியாமல் இருக்கிற ஈகோ, வலி, வேதனை, வெறுப்புத்தன்மை, பயம், இது எதுவுமே வந்து சமா இல்லை, சேம் கிடையாது. ஸோ ஃபார் அஸ் டு கெட் இன் டச் 1-to-1 என்னை ரீச் பண்ண வேண்டிய ஒரே வே வந்து பயோவில் இருக்கிற 012669163 வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அகெயின் நான் சொல்கிறேன், we will not entertain any calls, any unwanted message without proper payment and also proper appointment. ஃப்ரம் தென் நம்ம உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களை ஹீல் பண்ணலாம், எப்படி என்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து ஒரு ஃபன்னான வேலை ட்ரை பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையுமே அடையலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அகெயின் ஸ்டாப் மேனிஃபெஸ்டிங், பிகாஸ் இட் வில் பி லைக் யூ ஆர் கன்வின்சிங் யுவர் செல்ஃப். எனக்கு காசு இல்லை, அதை நான் டீப்பாக ஒரு 3 வருஷமாக நேரம் சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஒரு ஜோதிடரே சொல்லிட்டாரு, நானும் ஆமாங்க அப்படி தான் கோத்ரூ பண்ணுறேன். ஆனால் என்ன போய் 3 வருஷமாக கஷ்டப்பட்டு என்ன போயிட்டு அஃபர்மேஷன் சொல்ல சொல்கிறாங்க, டெக்னிக் செய்ய சொல்கிறாங்க, நானும் டெய்லி 5 நாள் செய்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு வந்து ஒன்றும் டென்ஷன் அதிகமாக, இதெல்லாம் பார்க்க வெறுப்பாக இருக்குது
அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் உங்களுக்கு அது ஒத்து வருது. ஏன்னா லா ஆஃப் அசம்ஷன் படி உங்கள் வைப்ரேஷன் வந்து டிக்ளேர் பண்ணும். யூ ஆல்ரெடி பிகேம் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ நீங்கள் இதுலேயும் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல உங்களோட கோல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு 200K வேணும், இன்ஸ்டண்ட்டாக என் பாடி வந்து ஸ்லிம்மாக டோனாக ஃபிட் ஆகணும், இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாருக்கூட நான் சந்தோஷமாக இருக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக லவ் பண்ணவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிடணும், இன்ஸ்டண்ட்டாக என்னை வந்து நான் இப்போ டீம் லீடர் இருக்கேன், என்னை தூக்கி ஹெச்ஓடியாக போடணும், இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து மெர்சடிஸ் வாங்கணும். இந்த மாதிரி எல்லா ஆசையும் போட்டு நீங்கள் வந்து ரோஜா பண்ணிங்கனாலும் விஷயம் நடக்காது. ஸோ எப்படி உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இதை பண்ணலான்ட்டு we will have our one-to-one coaching. So the slot is open now. Whoever interested, you guys can keep me. But whatever it is, please guys, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லா டெக்னிக்கும் பெஸ்ட்டாக இருக்காது, ஒர்க்கபிள் பண்ணணுன்னு சொல்லவே முடியாது. ஸோ டோன்ட் ப்ரெஷர் யுவர் செல்ஃப். எஸ், சில பேருக்கு பிகினிங் கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிஸாக பண்ண ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக் வந்து பேச ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளே டீப்பாக வந்து அவங்ககிட்ட இப்போ காசு இல்லை, எனக்கு இந்த பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த பர்சன் என்னை வெறுக்கிறாங்கன்றதை 101% அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நம்புவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளை போய் நீங்கள் என்ன டெக்னிக் செய்ய சொன்னாலும் இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் தேம். நாட் ஓன்லி பிகினிங், மிடில் வரைக்கும் அவங்களுக்கு ஹார்டாக இருந்தால் அதை அவங்க கிவ் அப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ லெட்ஸ் நாட் டூ தேட். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட வைப்ரேஷன், நம்மளோட இமோஷ்னல் எந்த சுச்சுவேஷன்லையுமே நமக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. அழுகுற நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, கஷ்டப்பட நம்மளை காமாக்கிறதுக்கு இந்த பவர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் நாட் கிவ் இட் டு எனி ஒன். நோ மேட்டர் அவங்க நம்ம லைஃப்பில் யாராக இருந்தாலுமே, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாலுமே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அன்பாக இருக்கிறது வேறு, நல்லது செய்கிறது வேறு, அதே சமயம் நம்மளை அடிமை சாசனமாக்குறதும் வேறு. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பார்த்து செய்கிறதுனால மட்டுமே எல்லாம் அணிஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. நம்மளை ஹீல் பண்ணுறது, நம்ம பாஸ் செல்ஃபை லெட் கோ பண்ணுறது, நம்ம லிமிட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஒர்க் இன் டு திஸ் டுகெதர். ஓம் நம சிவாய.